வணக்கம்மா. வணக்கம். எங்க அந்த இடம்? அதுவும் அந்த பக்கம் இருக்கு. சரி காட்டுங்க. அந்த ஷர்ட் எங்க புதைச்சிருந்தது? இதோ எங்க மேடம்? எங்கயா? ஆமா மேடம். இதுவா? மேடம். தென்னங்கண்ணு இடத்துக்காக பழம் தோண்டினேன். அப்பதான் சட்டை கிடைச்சது. ஷர்ட்டை ஒருத்தன் இங்க வந்து புதைச்சிருக்கான். அவனை யாரும் ஒருத்தர் கூட பார்க்கலையா? இந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இருக்காது. விவசாய வேலை இருந்தா தான் ஆளுங்க வருவாங்க, இல்லைன்னா விறகு பொறுக்கிறவங்க வருவாங்க. அவங்க யாரும் புதைச்சதை பார்த்திருக்க மாட்டாங்க. நானே பம்ப் செட் ஆன் பண்ணி விட்டு போயிட்டேன்னா தண்ணி பாஞ்சு தானே ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சிருக்கிறேன். அடுத்த நாள் தான் மேடம் வருவேன். ஹலோ, எங்க இங்க வாங்க வாங்க. என்ன மேடம்? இந்த வண்டிய எப்பவுமே இங்க தான் கழுவீங்களா? எது கேட்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? ஆமாம் மேடம். வண்டி எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே கழுகுவேன். அப்படி வந்தோம்னா அந்த பக்கமாக கழுகுவோம். இதுக்கு முன்னாடி இங்க எப்போ வந்தீங்க? கரெக்டாக 1 மாதம் இருக்கும் மேடம். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மேடம். 1 மாசத்துக்கு முன்னாடினா ஒரு தாசில்தார காரை வச்சு கடத்துனாங்களே, அப்பவா? அப்போ தான் மேடம். அந்த தாசில்தாரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களே, அன்னைக்கு தான் கடைசியாக இங்கே வந்து வண்டி கழுவணும் மேடம். நான் பார்த்த கடைசி நியூஸும் அதுதான். அன்னைக்கு எந்த டைமுக்கு வந்து கழுவுனீங்க? மதியம் 1-1:30 இருக்கும் மேடம். காயத்ரி கொல்லப்பட்டது 12:30ன்னா அதே நேரத்துல தான் அந்த பிரகாஷும் இங்க வந்திருக்க முடியும். அந்த நேரத்துல இந்த பக்கத்துல யாராவது வந்ததை பாத்தீங்களா? ஆமாம் மேடம். எப்போவுமே இந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அன்னைக்கு மட்டும் 2 பேர் பைக்கில் வந்தாங்க. அவங்க எங்க நின்னாங்க? என்ன பேசினாங்க? அதோ அங்கே தான் நின்னாங்க மேடம். 2 பேரில் ஒருத்தன் முதுகு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இன்னொருத்தரோட முகத்தை நான் பார்த்தேன். அதில் ஒருத்தன் பேசிட்டு புதருக்கு அந்த பக்கமாக போய் எதையோ புதைச்சிட்டு வந்தான். வேற என்ன ஞாபகம் இருக்கு? அவன் அங்கே தான் சட்டையை மாற்றினான். மாத்துறப்ப என் பக்கம் திரும்பி தான் மாற்றினான். அவன் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். நல்லா தெரியுமா? அவனை எங்க பார்த்தாலும் அடையாளம் காட்ட முடியுமா? நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். ஹீரோ மாதிரியே இருந்தான். எங்கே வந்து வேணாலும் அடையாளம் காட்ட முடியும். என்ன மேடம்? அவன் போட்டிருந்த ஷர்ட் என்ன கலர்னு சொல்ல முடியுமா? ஆஃப் ஒயிட்டில் கட்டம் போட்ட சட்டை மேடம். இன்னொருத்தன் லைட்டு நீல கலர் ஃபுல் அண்ட் ஷர்ட் மேடம். வெரி குட். இந்த கேஸுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. அவனை நீங்க வந்து அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியும் மேடம். வெரி குட். இவரோட டீட்டெயில் ஐடி கார்டெல்லாம் வாங்கிக்கோங்க. விட்னஸ் லிஸ்ட்ல இவரோட பேரை சேர்த்துக்கோங்க. ஓகே மேடம். இப்போதைக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க என் கூட வர வேண்டியிருக்கும். ஓகே மேடம். பிரகாஷ், போன தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். கண்ணு முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்கய்யா. காலையில தான் முடிச்சாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? ஞாபகம் வந்துருச்சியா? ஆனா எழுந்து நடமாட முடியாது. நீங்க எதுவும் சொல்லலையே? நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நான் எதுவும் சொல்லல. வணக்கம்யா. வணக்கங்க.
காயத்ரி, மலையிலிருந்து கீழே விழுந்து உங்களுக்கு கடுமையா அடிபட்டிருந்தது. தலை, முதுகுத்தண்டு எல்லாமே பாதிச்சிருந்தது. வயிற்றுல ஆழமான காயம். உங்களை இங்க கொண்டு வந்தப்போ உங்களை பொழைக்க வைக்க முடியும்னு நாங்க நினைக்கல. இதோ சென்னையில இருந்து ஆம்புலன்ஸ் வச்சு உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்தவங்க இவங்க தான். உங்களை காப்பாத்துறதுக்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணதும் இவங்க தான். இவங்க இல்லைன்னா நீங்க பொழைச்சிருக்கவே முடியாது. நான் யாரு, உங்களை காப்பாத்த காரணம் என்ன, இது எதுவுமே இப்போ தேவையில்லை. நானும் நீங்களும் ஒரு கத்தியோட 2 முனை, ஆனா எதிர் முனை. என்ன பத்தி தெரிய தேவையில்லை. நீங்க பிரகாஷையும் பிரகாஷோட குடும்பத்தையும் மனசாட்சி இல்லாம சிதைக்க முயற்சி பண்ணீங்க. நீங்க பண்ணது பெரிய பாவம். அதான் அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிக்கிறீங்க. இந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கணும்னு உங்க தலைவிதி. எனக்கு செஞ்ச பாவத்துக்கு என்கிட்ட தண்டனை அனுபவிக்கணும்னு பிரகாஷோட விதி. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் நீங்களும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இன்னும் எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்? இவங்களுக்கு போன உயிர் திரும்ப வந்திருக்கு. உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகணும்னா குறைஞ்சபட்சம் 2 மாசம் ஆகும். கொஞ்சம் வாங்க பேசுவோம். வாமா. நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அம்மா இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் இவங்க உயிரோட இருக்காங்கன்னு கூட தெரியக்கூடாது. புரியுதா? நீங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க, மறப்பேனா? அவங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் தனியா வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வைத்தியத்துக்கு உதவி செய்யறதும் நம்பிக்கையான ஆளுதான். நீங்க தைரியமா இருங்க. நிச்சயம் இவங்க இங்க இருக்கிற செய்தி வெளியில போகாது. வேற ஏதாவது பில் பே பண்ணணும்னா பெரியப்பா கிட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்காடா. இததான் ஆர்டர் பண்ணி நாங்க விற்க போறோம். டேய், பில்டிங்கோட ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய புது டிசைனு நாளைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த அப்ரூவல் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய அலைச்சல் இருக்குடா. இதெல்லாம் முடிஞ்சு இந்த பில்டிங் விற்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடும்டா. டேய், இப்பதானே புரியுது ஒரு புது பில்டிங் கட்டணும்னா எத்தனை பேர் பார்க்கணும், எவ்வளவு அலையணும்னு சொல்லி. அதனால தான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உஷாரா இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா அடுத்த எந்த தைக்கலாம நம்ம முன்னேறி போயிடலாம்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. என்ன சொல்ற? ஆமா. டேய், இன்னொன்னு அனாமிகா பத்தி நினைச்சிட்டு இருக்காடா. மறக்க முடியலடா. நல்லது பண்றா, ஆனா என்ன பழி வாங்க போறேன்னு சொல்றா. எப்படி என்ன மாதிரின்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு எதிரி அவதானே சொல்றா. காயத்ரி நமக்கு எதிரியா இருந்தாலும் அவ என்ன பண்ணுவான்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இவளை கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியலையே. அதை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குடா. காயத்ரிக்கு உன் மேல இருந்தது கடுமையான வெறுப்பு. ஆனா இந்த அனாமிகா அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அவ உன்னை லவ் பண்ணேன்னு வேற சொல்றா. உன்னை அழிக்கிற அளவுக்கு போகலன்னு அவ சொன்ன வார்த்தையை நீ கேட்டு இருந்தீனா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். சிங்கம் தன்னோட இறைய தானே தான் கொல்லும், மத்தது கொன்ன இறைய அது சாப்பிடாது. போலீஸ்ல நீ மாட்டக்கூடாது,
நான் தான் உன்னை அழிப்பேன்னு சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவ போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனது நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அவ என்ன கெடுதல் பண்ண போறான்னு தெரியாம தவிக்கிறேன். என்ன மேடம் இது? சத்யாவோட சொன்னதுக்கு அப்புறமும் சலிக்காம திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கீங்க. அப்ப என்கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்ல. இப்ப பக்காவான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. தாசில்தார் அம்மாவே வந்து வாதாடினாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. காயத்ரி நீ தான் கொண்டு இருக்க, அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமே என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. அந்த பிளட் ஸ்டெயின்ஸோட இருந்த ஷர்ட் எங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்ன? அது எந்த இல்ல, என் ஷர்ட் ட்ரை கிளீனிங் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல. வெறும்னு சொல்லல மேடம், ரிசிப்டோட ப்ரூவ் பண்ணிருக்கேன். அந்த ரிசிப்ட வச்சு தப்பிச்சுட்டு தான் நீயும் உன் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கல்ல. ஆனா விதி உன்னை சும்மா விடல. மேடம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. எங்க மேல தப்பு இல்லைன்னு நாங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். திரும்ப திரும்ப என் தம்பியை டார்ச்சர் பண்ணி கார்னர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. டேய் இந்த அம்மா அடங்க மாட்டாங்கடா. வாடா குடும்பத்தோட கமிஷனர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்போ உனக்குலன்னா கோர்ட்டுக்கு போவோம். எங்க வேணாலும் போங்க. சரியான சாட்சியோட உங்க தம்பி மாட்டிருக்கான். நீங்க எங்க மனு கொடுத்தாலும் எந்த ஆபீஸ் வாசல்ல போய் நின்னாலும் தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? கொலை நடந்த அன்னைக்கு கோயிலுக்கு போனேன், அங்க பிரதட்சணம் பண்ண, ஷர்ட் ட்ரை வாஷ் போட்டிருக்கேன்னு சொன்னது எல்லாமே போய். அந்த ட்ரை கிளீன் பில்லு, ஷர்ட் எல்லாமே செட்டப்னு நான் சொல்றேன். நீங்க தம்பியை பழி வாங்குறதுக்காக போய் சொல்றீங்க. அப்ப நான் சொல்றது நிஜம்னு ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து ஜெயில உட்கார்றீங்களா? உங்க தம்பி சொல்றது போய். அவன் தான் கொலைகாரன், நான் ப்ரூவ் பண்றேன். சும்மா ப்ரூவ் பண்றேன்னு பூச்சாண்டி காட்டினா பார்த்தாது. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் தானே? உங்க அட்வொகேட் கூட்டிட்டு என் ஆபீஸ்க்கு வாங்க. அங்க பிரஸ்க்கு முன்னாடி நான் ப்ரூவ் பண்றேன். வாடா. வண்டி எடுங்க. நீ சத்யா கூட்டு மத்திரம் ஆஃபீஸ் வந்துரு. நான் அட்வொகேட் கூட்டு வந்துடுறேன். மத்திரம் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நான் போய் சத்யா கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்பு, போ. இப்பவாவது அந்த சரோஜா உன்னை கரிச்சு கொட்டாம இருக்காளே, அதுவே நிம்மதியா இருக்குமா? அத்தை, யார் கண்டா அத்தை? உள்ளுக்குள்ள கோவம் இருந்து கரிச்சு கொட்டிக்கிட்டு வெளியில நடிக்கிறாளோ என்னமோ. அவங்கள பத்தி என்னக்கா, அவங்க குணம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே. சுஜாதா என்ன மனசார ஏத்துக்கிட்டா. அவ குழந்தைக்கு நான் இன்னொரு தாயா இருக்கட்டும்னு நினைக்கிறா. எனக்கு அது போதும் அத்தை. மகா பாப்பா காணமேன்னு மனசொடிஞ்சு போயிருந்த, ஆண்டவனா பார்த்து உனக்கு சுஜாதாவோட குழந்தைய கொடுத்திருக்காமா. சுஜாதாவோட குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது அத்தை. பைத்தியமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ன பறிச்சுக்கிட்டு இன்னொன்னு கொடுத்திருக்காரு. அந்த வகையில சந்தோஷம் தான் சத்யா. என்ன சத்யா, இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா? மாமா வேலை இன்னைக்கு கம்மி மாமா. தேவராஜ் மாமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டேன். பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ண அவர் ஃபோன் எடுக்கல, அதான் நானே வந்துட்டேன். இந்த மந்திரம் அவனை போட்டு படாத பாடு படுத்துறாளேம்மா. நீ மட்டும் போய் அவனை காப்பாத்தலன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்னே தெரியாது. மாமா ஷர்ட் ட்ரை வாஷ்க்கு கொடுத்துருக்குன்னா அவன் நம்பணும். நம்பாம பண்ணா இப்படிதான். பிரகாஷ் தப்பு பண்ணல, தப்பு பண்ணவும் மாட்டாரு. தப்பு பண்ணாதவள அவளால எப்படி தண்டிக்க முடியும்? இந்த இடத்துலதான் மந்த்ரா தோத்து போறா. சத்யா சத்யா மாமா அந்த மந்த்ரா மறுபடியும் பிரகாஷ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, நானும் பிரகாஷ் குமார் சைட்ல இருந்தமா. அப்ப அந்த மந்த்ரா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா. குமார் அட்வொகேட்டோட அங்க வந்துருவான். உன கூட்டி போறதா நான் வந்திருக்கேன். எப்படி முடியும்? மந்த்ரா கிட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லையா, அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? என்னடா அது காயத்ரி மாதிரி வந்து பிரகாஷ் இப்படி படாத பாடு ஐயோ அப்பா, அங்க போனதா தெரியும். சத்யா நீ வா, நம்ம போலாம். ஐயோ என் மனசெல்லாம் பதறுதே. அந்த பத்ரா பிரகாஷே ஏன் குறி வைக்கிறா?
அத்தை மந்த்ராவை எல்லாருமே பயங்கரமான புத்திசாலின்னு சொல்றாங்க. ஆனா அவ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல அத்தை. அரகுற ஆதாரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பிரகாஷ பழி வாங்கணும்னு நினைக்கிறா. மாமா நீங்க வாங்க. சத்யா பச்சை உடம்பு இன்னும் தேரல, அதுக்குள்ள இப்படி அலையிறியம்மா? அத்தை வேற வழி இல்ல அத்தை. கொஞ்சம் அசந்தாலும் மந்த்ரா பிரகாஷ் ஏதாவது பண்ணிடுவா. நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. இங்க வாங்க. காயத்ரியோட மிஸ்ஸிங் கேஸ் இப்ப மர்டர் கேஸா மாறி இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? இவர்தான் அந்த கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ். அன்னைக்கு கொலை நடந்ததுக்கு அப்புறம் பிரகாஷ் அந்த இடத்துல ஷர்ட் மாத்தினத இவர்தான் பார்த்திருக்காரு. ஷர்ட் புதைச்சதை பார்த்த ஐ விட்னஸும் இவர்தான். இவர் மூலமா தான் அக்யூஸ் பிரகாஷ் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. மேடம், பிரகாஷ் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் என்னவா மேடம் இருக்கும்? கோவம், ஆத்திரம், வெறி, வேற என்ன சொல்ல முடியும்? அவனோட வைஃப் சத்யாவை காயத்ரி கார் டிக்கில அடைச்சு கடத்திருக்காங்க. சத்யா செத்து பொழைச்சிருக்காங்க. அதுக்கு பழி வாங்குற விதத்துல அவன் காயத்ரியை கொலை செஞ்சிருப்பான். தட்ஸ் ஆல். பிரகாஷ் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டாரா மேடம்? அவர் எப்படி கொலை பண்ணாருன்னு சொன்னாரா? காயத்ரி டெட் பாடி கிடைச்சிருச்சா மேடம்? பிரகாஷ் தான் டெட் பாடியை ஒளிச்சு வச்சாரா? எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு மேடம்? வெயிட். பிரகாஷ் தான் அக்யூஸ்ட்னு இப்போதான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இனிமே தான் அவரை விசாரிக்கணும். வாக்குமூலம் கொடுக்கறாரா இல்லையான்னு பார்க்கணும். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு நாளைக்கு தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கேன். ஓகே, thank you very much. That's all. மேடம் போங்க. Excuse me, madam. May I come in? Yeah, come in. You can look into that case. ஓகே மேடம். என் தம்பியை எந்த அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க அவனை பர்சனலா பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல அரெஸ்ட் பண்றீங்க. Will you please stop your nonsense? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை தான் சொல்றது? உங்க தம்பி ஹாஸ்பிட்டல்ல போட்டு இந்த ஷர்ட் எங்கன்னு கேட்டதுக்கு டிரை வாஷ் போட்டிருக்கோன்னு போய் சொல்லி தப்பிச்சிட்டீங்க. இப்ப நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் இருக்கு. அந்த பிளட் ஸ்டெயினோட இருந்த சட்டைய பிரகாஷ் தான் போட்டிருந்திருக்கான். அதை சேஞ்ச் பண்றப்ப தான் லாரிக்காரன் அவனை பார்த்திருக்கான். இனிமே பிரகாஷ் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மர்டரா இருந்தா டெட் பாடி கிடைச்சிருக்கணுமே மேடம். காயத்ரியோட டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் இது மிஸ்ஸிங் கேஸ் தான். வெறும் ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை வச்சு நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? ஏன் பண்ண முடியாது? தாராளமா முடியும். எப்படி, ஏன், எங்கன்னு என்கிட்ட கேட்க கூடாது, பிரகாஷ் கிட்ட தான் கேட்கணும். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா பிரகாஷ் டெட் பாடியை என்ன செஞ்சான், எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தன்னால சொல்லிடுவான். கேஸும் க்ளோஸ் ஆயிடும். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என் கிளையண்ட் அடிச்சு உதைச்சு விசாரிக்க போறீங்களா? அது மனித உரிமை மீறல். இந்த மாதிரி விசாரிக்க சட்டத்துல இடமே இல்ல. எங்களோட இன்ட்ரோகேஷன் எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அது இப்படிதான் இருக்கும்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம், என் கிளையண்ட் கூட நான் தனியா பேசணும். என்கிட்ட தனியா பேசுறதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தாராளமா உரிமை இருக்கு. சார், ஐ விட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே. சார், அதான் இன்னும் டெட் பாடி கிடைக்கலையே சார். அதை வச்சு எதுவும் ஆர்கியூ பண்ண முடியாதா சார்? முடியாது சார். தடயத்தை மறைச்சவர் தான் டெட் பாடியை மறைச்சிருக்காருன்னு இவர் மேலேயே குத்தம் சுமத்துவாங்க. இப்போ என்ன சார் பண்ண போறோம்? ஐ விட்னஸ் வச்சிருக்காங்க, அதுவும் ஸ்ட்ராங்கான ஐ விட்னஸ். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இப்படி ஒருத்தன் வந்து நிப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். என் தம்பி இதுலேருந்து வெளில வர முடியாதா சார்? அப்படி யார் சார் சொன்னது? இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல இவரை ஜாமீன்ல வெளியே எடுக்கணும். அதுக்கான வேலையை பார்ப்போம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார். உடனே என் தம்பியை வெளில எடுக்கணும் சார். உடனே எல்லாம் முடியாது சார். நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஜாமீனை பத்தி பேச முடியும். சார், கோர்ட்ல மட்டும் எப்படி சார் முடியும்? அவங்க தான் ஐ விட்னஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே. அதுவே அவங்களோட செட்டப்னு நான் வாதாடுவேன். நிச்சயமா உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். நீங்க உண்மையை ஒத்துக்காத வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. சார், அப்படியே சொல்றீங்க? எஸ், அவங்க நிச்சயம் இவரை சாதாரணமா விசாரிக்க மாட்டாங்க. 3rd டிகிரியை யூஸ் பண்ணுவாங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.